அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்றைய சிந்தனையாக சந்நியாசமும் காவியும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சற்று பார்ப்போம். அன்பர்களே, நம் பெருமானின் கூற்றுப்படி காவி வருணம் என்பது ஒரு யுத்த குறியாகும். தயவே இல்லாதவர்கள் கடின சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு அன்பு, கருணை, தயவு என்றால் இன்னது என்றே தெரியாது. ஆனால் நமது சன்மார்க்கம் எதனை போதிக்கிறது? அன்பு, கருணை, தயவைத்தான் போதிக்கிறது. விவரம் இப்படி இருப்பதால் அன்பு, தயவு, கருணை இல்லாதவர்கள் அவைகளை பெறுவதற்காக ஒரு யுத்தமே செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கேதான் காவி நிறம் குறுக்கிடுகிறது. கடின சித்தர்களாகிய அவர்கள் தயவினை பெறுவதற்காக, தத்துவங்களை வெற்றி பெறுவதற்காக காவியினை உடித்து போராடத் தொடங்குகிறார்கள். எனவே சன்மார்க்கர்களுக்கு காவி உடை வேண்டாம். அப்படி சன்மார்க்கர்கள் காவி உடை உடுத்தினால் ஏதோ தயவு குறைபாடு அவர்களிடம் இருக்கிறது என்றுதான் என தோன்றும். சரி அன்பர்களே, வெள்ளாடை பற்றி சிறிதே பார்ப்போம். தயவுடைய எல்லாருமே சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் தான், ஐயமே இல்லை. தயவின் குறியீடு வெள்ளை என்பதற்கு நியாயம் கூறுகிறார் நம் பெருமானார். நம் தயவு என்றால் சத்துவ குணம். சத்துவம் என்றால் என்ன? சுத்தம் என்று பொருள். சுத்தம் என்றால் என்ன? நிர்மலம், அதாவது ஒன்றும் அற்ற தன்மையாகும். அப்படியானால் நிர்மலமே வெண்மையாகும். இந்த வெண்மை நிறம்தான் ஞானம் எனப்படுகிறது. இவ்வாறாக ஞானம் அருளாகவும், அருள் தயவாகவும், தயவு கருணையாகவும் பேசப்படுகிறது. எனவே கருணை, தயவு, ஜீவகாருண்யம் இல்லாமல் ஞானத்தினை ஒரு காலம் அடைய முடியாது. ஞானம், அன்பு, கருணை எல்லாம் உடமையாக கொண்டவர்கள் வெள்ளாடை அணியலாம். இங்கே ஒரு ஐயம் எழுகிறது. வெள்ளாடை அணிந்தவர்கள் எல்லாம் தயவு, உண்மை, சத்தியம், அன்பு உடையவர்களா என்பதுதான் அந்த ஐயம். மேற்படி விளக்கங்களில் இருந்து நாம் ஒரு உண்மையினை புரிந்து கொள்ளலாம். யார் சன்மார்க்கி, யார் போலிகள் என்பதனை. தயவை பெற்று மும்மலத்தையும் வென்று வான்தேகம் பெற்று வளமுடனும் நலமுடன் வாழ்வோம் வாருங்கள். அன்பு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.